நண்பர் வணக்கம். இப்ப நீங்க வந்து உங்களோட வயசு என்ன ஆகுது ஆக்சுவலா? எனக்கு 19 வயசு. 19 வயசு. ஆமா. 19 வயசுல நீங்க வந்து சினிமாவுல விஜய் கிட்ட இருப்பீங்கன்னு பார்த்தா, இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம்? அதுக்கு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து பிரபாகரன் ஐயா வந்து ரொம்ப முன்னிறுத்தி அரசியல் முன்வைக்கிறாங்க. இது வந்து மத்த கட்சிகள் இத பெரும்பாலும் பண்றதில்ல. மத்தவங்கலாம் வந்து என் வயசு பசங்க யாருக்குமே வந்து தமிழர்களுக்கு நடந்த கொடுமை. அதுதான் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க வயசு பசங்க அ இந்த கட்சிக்குள்ள வந்து இப்ப வேலை செய்றதுன்றது நெறைய பேர் இருக்காங்க. ம். அதுல உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும்ல. அந்த நோக்கம் என்னவா இருக்கும்? எனக்கு வந்து தமிழ் தேச அரசியல முன்கொண்டு வரணும். தமிழர்களுக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டுட்டு இருக்கு. அத வந்து நம்ம கொண்டு வரணும். சரி இது செய்றாரு. வந்து இவரு தான் ஆமா, பார்க்குறாரு. ஆமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம அரசியல்ல முக்கிய புள்ளிகளா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிற மொழியாளர்களா தான் இருக்காங்க. தமிழர்களுடைய இதுவே ரொம்ப கம்மியா இருக்கு. பங்களிப்பு கம்மியா இருக்கு. ஆமா. இப்போ வந்து அதுல வந்து முக்கிய பங்களிப்பு தமிழர்களுக்கு இருக்கணும். நம்ம வந்து பிற மொழியாளர்களுக்கும் கொஞ்சம் நம்ம இடம் குடுப்போம் நம்ம. அவங்கள முற்றிலும் நம்ம அவங்கள ஓ ஓரம் கட்டாம, எல்லாரும் ஒண்ணா வாழலாம். எல்லாருமே இருப்போம். ஒண்ணா இருப்போம். நாங்க முன்னாடி ஆனா இருக்கோம். நாங்க தான் வந்து முன்னாடி இருப்போம். ஏன்னா இது வந்து எங்களுடைய நிலம். அதனால நாங்க அண்ணன் தான் இங்க அண்ணன் ஆளுவோம். சொல்றது. அண்ணன் பதில் தான். ஆமா. சிறப்பு, சிறப்பு. இப்ப விஜயோட அரசியல, இப்ப நீங்க உங்களோட நண்பர்கள் சுற்று வட்டாரத்துல எப்படி அத பார்க்குறாங்க? அ நீங்க என்ன பார்க்குறீங்க விஜயோட அரசியல? நான் உங்க எப்படி வீட்ல எல்லாரும் பார்க்குறேன், ஆதரிப்பாங்களா? நீங்க ஆதரிப்பீங்களா? எங்க வீட்ல எல்லாருமே நாம் தமிழருக்கு தான் சப்போர்ட்டு. ஆ. அண்ணன் சொன்ன மாரி தான் நான் வந்து டிஎம்கேவோட இதுவா தான் பார்க்குறேன் விஜய. ஏன்னா வந்து இப்போ இதுவரைக்கும் வந்து அ எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிரா யாரு குரல் குடுத்தாலுமே அது வந்து மீடியா வந்து அந்த அளவுக்கு காட்டாது. ஆனா இப்போ வந்து விஜய மட்டும் ரொம்ப முன்னெடுத்து எல்லா மீடியாவும் காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா போன முறை வந்து கமலஹாசனும் இதே மாரி தான் முன்னிறுத்துனாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரு வந்து அவங்க கூட போய் இணைஞ்சுட்டாரு. ஸோ அதே மாரி தான் திரும்ப இப்ப நடக்குமோ அப்படின்ற மாரி இருக்கு. நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்களா? இல்ல வந்து கட்சியில எத்தன வருஷமா இருக்கீங்க? இல்ல இப்ப தான் இணைஞ்சிருக்கேன் நானு. ஓ! நீங்க இப்ப தான் இணைஞ்சிருக்கீங்க. ஆமா, ஆமா. நெறைய பேர் கட்சி விட்டு போயிட்டேன்னு சொல்றதெல்லாம் அப்ப பொய் தான். இல்ல. நான் இப்ப தான் இணைஞ்சிருக்கேன் நானு. அதான் இணையறீங்க நெறைய பேர் இருக்கீங்க ஆமா. அப்ப. ஓகே, நெறைய ஓகே. பேர் போனாலும் பிரச்சனை இல்ல. அவங்கலாம் வந்து தேவையில்லாத கழிவு தான். அவங்கலாம் வந்து தனக்கு சுயநலத்துக்காக வராங்கன்னு தான் பார்க்குறேன் நானு. இல்ல நெறைய இந்த ஒரு மாரி பிம்பமாக்குறாங்கல்ல. நெறைய பேர் கட்சி விட்டு போறாங்கன்ட்டு. ம். இப்ப நீங்க வந்து இணைஞ்சிருக்கீங்கன்றபோது அப்ப அந்த கட்சி ஆமாமா. வளருது தானே? ஆமா. கட்சி வந்து வளர்ச்சி பாதைய தான் நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப தேவையில்லாத களைய பிடுங்கி எடுக்கிற மாரி தான். யார் போனாலும் கவலை இல்ல. ஓ! ஓ! நாங்க ஓ! வந்து எங்க லட்சியத்த நோக்கி நாங்க போய்க்கிட்டே சிறப்பு, இருக்கோம். சிறப்பு.